ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐஃபோன் 12 மினி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐஃபோன்ஸ்லாம் பயங்கரமாக ரேட் பிரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஒவ்வொரு டைம்லையும் பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. 1000 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ பிரைஸை செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா பிரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். டுவெல் மினி கிட்டத்தட்ட ஐஃபோன் 12க்கு ஈக்குவலான ஒரு மொபைல் தான். எல்லாமே சேம் கான்ஃபிக் தான். பேட்டரியும் இதோட ஸ்க்ரீன் சைஸும் மட்டும்தான் வந்து கம்மி. இந்த ஐஃபோன் 12 மினியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட அன்பாக்சிங் குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஐஃபோன் 12 மினியோட பாக்ஸ் எந்த அளவுக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணலாம். ரேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபோனோட சுற்றிலும் வந்து ஐஃபோன் லோகோ, சைடில் வந்து பார்த்தோம்னா ஐஃபோன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாக்ஸ் கண்டென்ட்ஸ், எம்ஆர்பி ப்ரைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே ஐஃபோன் 12 மினி இருக்குது. ஃபோன் ரொம்பவே ஸ்லீக்காக, ரொம்பவே காம்பேக்டான டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. கட்டிங் ஏஜ் டிசைனோட. சரி, ஓகே. இப்போ ஃபோனுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைப்-C to லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஐஃபோனுக்கு இங்கே கேபிள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. தெரிஞ்ச விஷயம் தான். அடாப்டர் வந்து பாக்ஸில் கட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அடாப்டர் வாங்கி தான் ஆகணும். இப்போ இங்கே அடாப்டர் வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சுன்றதுனால நான் சஜஸ்ட் பண்ணுறது 20 வாட்ஸ் அடாப்டர் தான். இங்கே சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த அடாப்டர் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த அடாப்டரையும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணது அடாப்டர் இருக்குது. கூடவே ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு 80% அப்படிங்கிறது ஃபில் ஆகுது. 0 to 80% வந்து ஃபில் ஆகுது. சார்ஜிங் பற்றி பேசுகிறப்ப இங்கே மொபைல் வந்து சார்ஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹீட்டாக ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் வந்து ஹீட் தெரிஞ்சுது. ரொம்ப ஹீட்லாம் சொல்ல முடியாது. லைட்டாக ஒரு வெதுப்பான ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, மொபைல் சார்ஜ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து பேக் கேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுங்கள். ஹீட்டு வந்து வெளியே போக முடியாது அப்படிங்கிறதுனால கேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுங்கள். நான் மொபைல் கேஸோடு இருக்கும்போது தான் அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணேன். அதனால் நானும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஃபேஸ் பண்ணனால இதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஹீட்லாம் வந்து ஆகாது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த ஐஃபோன் 12 மினியில் 2227 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப்லாம் சொல்ல முடியாது. இந்த பேட்டரிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைமில் வந்து பேட்டரி பேக்கப்னு பார்த்தோம் அப்படின்னா 5 to 6 ஹவர்ஸுங்கிறது ஸ்க்ரீன் ஆன் டைமில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஹெவி யூசேஜில் கூட ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து கொடுக்குது. ஒரு நார்மலான யூஸ், ஒரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஒரு விட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வரும். ரொம்ப ஹெவியான யூசேஜ் அப்படின்னா ஹாஃப் டே தான் வரும் ஒரு ஹெவியான யூசேஜில். ஆனால் மற்றபடி எல்லாமே வந்து சேம் ஐஃபோன் 12 தான். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸும் ஒரு பீஸ்டான பெர்ஃபார்மன்ஸ், அது காம்பேக்டான சைஸில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். இந்த மொபைலோட சைஸும் இதோட பேட்டரியும் மட்டும்தான் சின்னது பண்ணியிருக்காங்களே தவிர எந்த ஒரு விதத்துலையும் ஐஃபோன் 12 இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. குவாலிட்டியாக இருக்கட்டும், பில் குவாலிட்டி முக்கியமாக வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட ஐஃபோன் 12 எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஃபோனோட வெயிட் 133 கிராம் அப்படிங்கிறதுனால கையில் வந்து இருக்கதே ஃபீல் ஆகாத அளவுக்கு ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான மொபைல்னு சொல்லலாம். இந்த மொபைல் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்டான ஒரு சைஸில் ஒரு பீஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மொபைல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் காம்பேக்ட் சைஸில் இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஐஃபோன் 12 மினியும் வந்து அவ்வளோ காம்பேக்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும், உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் 12 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 12 MP கேமராஸ் கொடுத்துருக்காங்க. சேம் ஐஃபோன் 12 பார்த்த மாதிரி.
கேமரா மாடல் மட்டும் மேட் ஃபினிஷிங்லையும், அதர்வைஸ் எல்லாமே வந்து கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஐஃபோன் லோகோவும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒன்றுமே கொடுக்கல, பிளேனாக தான் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் இருக்கிற கீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்லைடரும் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே லைட்னிங் போர்ட் மைக்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. சிப்செட்னு பார்த்தோன்னா ஐஃபோன் 12, 12 ப்ரோ மற்ற எல்லாத்துலேயுமே இருக்க A14 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அதனால் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸாக இருக்காது, வேறு லெவலில் இருக்குது. டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினா HDR டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சின்னதாக இருந்தாலும் வீடியோஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா சொல்லணும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால சவுண்ட் எஃபெக்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. குறை சொல்லிக்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் மற்ற ஐஃபோன் 12 சீரிஸில் கொடுத்த மாதிரியே IP68 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணிப்பட்டாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ மொபைலோட லாக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ஐடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது லோ லைட்லேயும் கூட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டச் ஐடி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஐஃபோன் SEயில் மட்டும்தான் நீங்கள் டச் ஐடி யூஸ் பண்ண முடியும். ஃபேஸ் ஐடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாது, தெரிஞ்ச விஷயம் தான். மற்ற சாம்சங்கில் S சீரிஸில் பார்த்த மாதிரி வந்துட்டு ஐரிஸ் சென்சார்லாம் வந்து இங்கே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஃபேஸ் ஐடி மட்டும்தான். ஆனால் மற்றபடி லோ லைட்லேயும் ரொம்பவே ஸ்பீடாக தான் இருந்துச்சு. ஒரு பெர்ஃபெக்டான ஃபோன் தான். காம்பேக்டாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஐஃபோன் 12 mini வந்து இருக்குது. ஐஃபோன் 12 miniயில் கேமரா சாம்பிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா வீடியோஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஐஃபோன் 12 கொடுத்து அதே கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சேம் பெர்ஃபார்மன்ஸ் இங்கேயே வந்து கொடுக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த ஐஃபோன் 12 mini பற்றின இந்த சின்ன வீடியோ. இந்த ஐஃபோன் 12 miniயோட வேறு மொபைலோட கம்பேரிசன் வேணும் அப்படின்னா எந்த மொபைலோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோ சந்திப்போம்.